இவேஸ்ட்னா என்ன? நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ஐட்டம் அது யூஸ்லெஸ்ஸாக ஆகும்போது அது இவேஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகுது. 2021 WHO ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் உலகத்தில் இருந்து மட்டும் 53.6 மில்லியன் மெட்ரிக் டன் இவேஸ்ட் வருஷத்தில் ஜென்ரேட் பண்ணுறோன்னு. நம்ம இந்தியாவிலிருந்து மட்டும் வருஷத்தில் 2 மில்லியன் மெட்ரிக் டன் இவேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இவ்வளோ ஏன்? நம்ம தமிழ்நாட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு 2022 ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் கடந்த 2021 2022 மட்டும் 31,143.21 மெட்ரிக் டன் வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன பெருசாக ஆயிரப்போகுது? இதுவும் ஜஸ்ட் வேஸ்ட்டு தானே நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு சில மக்கள் வேஸ்ட்டில் இருக்க சில ப்ராடக்ட்ஸை எடுக்க ரீசைக்கிள் பண்ணுறாங்கிற பேரில் அதை தப்பாக ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து மெர்க்குரி, லிட், கேட்மியம், குரோமியம் கூட சில கெமிக்கல்ஸ்னால அங்கே இருக்க சாயில், ஏர், வாட்டர், பீப்புள்ஸ் போன்ற எல்லாமே பாதிக்கப்படுது. இந்த நிலைமை நம்ம தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு சொல்கிறது கேள்விக்குறி தான். ஸோ ஒரு எலக்ட்ரானிக் பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம தூக்கி போடாமல் அதை எப்படி ரீயூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.